இதை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அதை தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேம்பாலம் பணிக்காக ஆக்கிரமிப்பு செஞ்ச வீடுகளை இடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான கோர்ட் ஆர்டரும் அவங்களுக்கு லெட்ரு மூலமாக கொடுக்கல. கலெக்டர் ஆர்டரை வச்சு தான் நாங்கள் இடிக்கிறோன்னு சொன்னாங்க. கலெக்டரும் நேரில் வரல. ஸோ கலெக்டர் எங்கேன்னு கேட்டதுக்கும் எதுவுமே சொல்லலை. ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க 100 ஆண்டுகள்னு சொல்கிறாங்க. எப்படியும் ஒரு 70 ஆண்டுகளுக்கு மேலேன்னு சொல்லுங்களேன். ஸோ அவங்க பரம்பரையாக இருந்திருக்கலாம் 100 ஆண்டுகள். இதில் தண்ணி வரி, சொத்து வரி, வீட்டு வரி இதெல்லாம் கட்டிக்கிட்டு வராங்க. அப்போ இந்த இடத்துல ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கன்னா வீடுகளை இடிக்கிறாங்க. வீடுகளை இடிக்கிறது ஆக்கிரமிப்புனா எத்தனையோ நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செஞ்சு ஃப்ளாட்டு போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் எங்கே போகிறது? அது ஆக்கிரமிப்பு இல்லையா? சதுப்பு நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்ணி ஒவ்வொரு ஃபேக்டரியாக கட்டுறாங்க. அதெல்லாம் ஆக்கிரமிப்பு கிடையாதா? ஆக்கிரமிப்புனா என்ன? ஒரு தேவையான ஒரு நிலத்தை அவங்களுடைய சொந்த ஒரு பயனுக்காக ஆக்கிரமிப்பு செய்கிறது தான். அவங்கவுங்க நினைக்கிற இடத்துலலாம் ரோடு போடுவாங்க, நினைக்கிற இடத்துலலாம் எதேதோ கட்டுவாங்க. அதுக்காக இருக்கிறவங்களுடைய நிலங்களை பாதிக்கப்படுறது. அந்த வீட்டை இடிக்கும்போது அந்த வீட்டில் உள்ளதெல்லாம் பாருங்களேன். சுற்றி அவங்க வீட்டில் உள்ளதை எவ்வளோ அழகாக எவ்வளோ பணம் செலவழித்து பண்ணியிருப்பாங்க. இப்போ தான் அவங்க ஜிஹெச்சில் இருந்தே வந்திருக்காங்க. இப்போ அந்த புள்ள சின்ன புள்ள உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அந்த புள்ள கூட இப்போதைக்கு ஒழுங்காக ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கு கூட ஒரு இடம் இல்லாமல் இருக்குது. அதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, சாவறதுக்கு ஒரு வழி இருக்குது, வாழ்கிறதுக்கு பல வழி இருக்குன்னு. வாழ்கிறதுக்கு பல வழிகள் இருந்தாலும் ஒரே ஒரு வழியை தான் காட்டுறாங்க, அதுதான் சாவு. ஸோ ஒவ்வொரு உயிர்கள் பிரிஞ்ச பிறகு தான் ஒவ்வொரு நபரும் வருவாங்களா அப்படின்னு தெரியல. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணணும்? இந்த அரசாங்கத்துக்கு இந்த மக்களுக்கு என்ன தான் பிரச்சனை? ஏன் வரி 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 வரின்னு எல்லாத்தோடைய வாழ்க்கையிலையுமே ஒரு வழியை தான் உருவாக்கிட்டாங்க இந்த அரசாங்கம். ஏன் இந்த அரசு இந்த மாதிரி பண்ணுது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் ஒரு கார்ப்பரேட்டோட இயக்கத்தில் ஒரு அரசாங்கம் நடக்குதாங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது யார் மேலே தான் மிஸ்டேக்? ஓட்டு போட்ட மக்கள் மேலே மிஸ்டேக்கா? தெரியல. எதுவோ பார்க்கலாம். தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி செயல்கள் யாரும் பண்ணாதீங்க. ஸோ ஏற்கனவே இருக்கிற இடங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே அந்த இடங்களில் தான் இருந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நபர்களும் வந்து பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு கரண்ட் வசதி, நீர் வசதி, தண்ணீர் வசதி எல்லாமே கொடுத்துருப்பீங்க. அப்போ தெரியல அது ஆக்கிரமிப்புன்னு. ஏன் இப்போ மட்டும் தெரியல? உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எடுகோஸ்ட். எடுகோஸ்ட்டுங்கிறது நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டே ஆன்லைன் மூலமாக உங்களால் கோர்ஸை கற்றுக்க முடியும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை A to Z எல்லாரோட கோர்ஸையும் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லித் தருவாங்க. ஸோ இந்த கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும், என்னென்ன மாதிரி டீட்டெயில்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions.